காட்டுல இன்னமும் ஒரு சத்தம் கேக்குது. டேய் கபீஷ், என்னமோ ஒரு சத்தம் கேக்குதே. ஆமா ஆமா, எனக்கும் கேக்குது. என்ன சத்தம்னு தெரியலையே. ஆமா, காலையில நான் புல்லு தின்ன போனப்ப கூட கேட்டுச்சு. ஆனா என்னன்னு தான் தெரியல. என்ன தலைவர் படம் ஷூட்டிங் நடக்குதா என்ன? டேய் சும்மா மொக்க போடாத, சும்மா இரு. சத்தம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நண்பர்களா, யாரும் பயப்பட வேணாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படின்னா சீக்கிரமா போயிட்டு வா. அப்படி சின்ன பறவை காட்டுல அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்க்க போறா. காலையில இருந்து ஏதோ சத்தம் கேக்குதே. போன வாரம் சாப்பிட்ட குட்டி யானையோட அம்மா என்ன மிதிக்க வராங்கன்னு நினைக்கிறேன். சரி, இங்க இருந்து ஓடி தப்பிச்சிடலாம். அப்படி காட்டு ராஜா சின்ன பறவைய சந்திக்கிறாரு. ராஜா, காற்று இன்னமும் சத்தம் கேக்குது, என்னன்னு புரியல. ஆமா, உங்களுக்கு என்ன சமாச்சாரம் தெரியுமா? இல்ல, என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது. எனக்கு தான் வயசாயிடுச்சு. நீயே போய் பார்த்துட்டு வா. நான் காட்டு யானைய பயந்து நிக்கிறது சின்ன பறவை கிட்ட சொல்ல வேணாம், அப்புறம் என் மரியாதை போயிடும். சரி ராஜா, நானே போய் பார்த்துட்டு வரேன். அது என்னன்னு பார்த்துட்டு முதல்ல என்கிட்ட வந்து சொல்லு. சரி ராஜா. அப்படி காட்டுல என்னதான் நடக்குதுன்னு பார்க்க சின்ன பறவை போறா. சீக்கிரமா போய் அந்த புதையலுக்குள்ள மறைஞ்சுக்கிறேன், இல்லாட்டி அந்த யானை என்ன மிதிச்சே கொன்னுடும். ஐயோ கடவுளே, காட்டு தீ! காட்டு தீய பார்த்து பயந்த சின்ன பறவை இந்த விஷயத்த காட்டு ராஜா கிட்ட சொல்ல போறா. ராஜா, இந்த காட்டுல காட்டு தீ பரவுது. இது போய் யானையை விட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எது, காட்டு தீயா? ஆமா ராஜா, இனி என்னதான் பண்ணுறது? ஏதாவது சீக்கிரம் பண்ணியே ஆகணும். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். சரி ராஜா. அப்படி சின்ன பறவை இந்த விஷயத்த அவளோட சிநேகிதர்கிட்ட சொல்ல போறா. ஐயோ, இந்த காட்டுல காட்டு தீ பரவுது. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த நான் காட்டு ராஜா கிட்ட சொல்லி இருக்கேன். காட்டு ராஜா கிட்ட சொன்னது நல்லதா போச்சு, இல்லாட்டி சூட்ல சுண்ணாம்பா இருப்பாரு. அப்படின்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து தண்ணி ஊத்தி கெடுத்திடலாமா? தண்ணி ஊத்தி கடுத்த இது என்ன மெழுகுவத்தில இருந்து வர தீயா? ஜோக் அடிக்காம கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஐயோ, இனி என்னதான் பண்ணுறது பாண்டு? நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாம வேணும்னா இங்க இருந்து ஓடி தப்பிச்சிடலாம். ஆனா அப்படி பண்ணினா மத்த காட்டு மிருகங்கள் காட்டு தீயில மாட்டிப்பாங்க. நாம எல்லாரையும் காப்பாத்தணும். ஆமா பாண்டு, நீ சொல்றது சரிதான். நாம மத்த காட்டு மிருகங்களையும் காப்பாத்தணும். சின்ன பறவை, நீயே எப்போ மாதிரி ஒரு ஐடியா கொடு. ஆமா, சின்ன பறவை ரொம்ப புத்திசாலி. அவ நல்ல ஐடியாவா தருவா. நாம ஒரு வேலை பண்ணலாம். அந்த மரம் வெட்டுபவர்கிட்ட உதவி கேட்கலாம். அவர்கிட்ட இந்த காட்டுல ஓடுற நதியோட திசைய காட்டு தீ பக்கமா திருப்பி விட சொல்லலாம். அப்படி அவங்க எல்லாருமா சேர்ந்து மரம் வெட்டுபவரை பார்க்க போறாங்க. 12 seconds later. காட்டுல காட்டு தீ பரவுது. உங்களுக்கு உங்க கோடாரியால நதி திசைய காட்டு தீ பக்கமா திருப்பி விட முடியுமா? நீங்க யாரும் பயப்படாதீங்க. நீங்க எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக இத கூட பண்ண மாட்டேனா என்ன? ரொம்ப சந்தோஷம். ஆமா. அப்படி மரம் வெட்டுபவர் வந்து அவங்க சொன்ன மாதிரியே நதி திசைய காட்டுக்கு திருப்பி விட்டாங்க. காட்டு தீயும் கெட்டு எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. சிவாவும் நிலாவும் போர் அடிச்சு என்னதான் பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க.
நிலா, ரொம்ப போர் அடிக்குது. நாம என்ன பண்ணலாம்? ஆமா சிவா, ஆனா கொஞ்ச நேரத்துல யாராவதே சொல்லியிருக்கா. ஓ, அப்படியா? கொஞ்ச நேரத்துல ஜாரா அங்க வரா. ஹாய் சாரா, நாங்க ரொம்ப போர் அடிச்சிருந்தோம். ஆமா சாரா, ரொம்ப போர் அடிக்குது. நாம ஒரு வேலை பண்ணலாம், ஒரு சாகச பயணத்துக்கு போலாம். என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியா. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போலாம். ஓகே, நீயே சொல்லு. அப்படி அவங்க ஒரு சாகசிக பயணம் போக முடிவு பண்றாங்க. வாவ், இந்த காது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பாண்டுவும் விகடனும் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, அவங்க எங்க? அதான், பாண்டுவோட ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு கொடிய நோய் இருக்கான். இந்த காட்டுல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. அதுல வர தண்ணி குடிச்சா எந்த நோயும் குணமாயிடும். அதை எடுக்கத்தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? நிலா, இங்க பாரு, எவ்வளவு அழகான பாறைகள். வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. சாரா, இங்க வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா? இந்த காடு ரொம்ப விசித்திரமானது. பார்க்க நிறையவே இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா. அப்போ அந்த வழியா சின்ன பறவை வரா. நானு நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க ஒரு மர்மமான குகை இருக்கு. அதுல ஒரு மாயாவியம் இருக்காது. நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு அவரு வரம் கொடுப்பாராம். வாவ், சூப்பரா இருக்கே. ஆமா, ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு. அப்படின்னா நாம அங்க போலாமா? போலாம், ஆனா அவ்வளவு சுலபமா அங்க போக முடியாது. இங்க ஒரு நீல பட்டாம்பூச்சி இருக்கு. அது போற பாதைய முன்னோக்கி போனாதான் குகையை கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அந்த நீல பட்டாம்பூச்சி பின்னாடி போனாதான் குகையும் நீர்வீழ்ச்சியும் எல்லாம் பார்க்க முடியும். ஓ, 12 seconds later. அப்படி அவங்க விகடனையும் பாண்டுவையும் சந்திக்கிறாங்க. யார் இது? விகடனும் பாண்டுவுமா? பாண்டு, நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி கிடைச்சதா? தண்ணி எல்லாம் கிடைச்சது. ஆனா இந்த விகடனால என் மண்டையை வெடிச்சிடுச்சு. என்னாச்சு? இவனோட மொக்க ஐடியாஸ் மூலமா தண்ணி எடுக்கவே லேட் ஆயிடுச்சு. சரி விடு, எப்படி இருந்தாலும் தண்ணி கிடைச்சதுல அதே போதும். ஆமா ஆமா. அவங்க குகைய முன்னோக்கி போறாங்க. Later. 20 minutes later. அங்க பாரு, அந்த நீல பட்டாம்பூச்சி தானே அது. நாம அது பாதைய பின்தொடருவோம். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா, அந்த குகைக்கு போகணும். அந்த பட்டாம்பூச்சி பாதைய பின்தொடர்ந்து அவங்க குகைக்கு வந்து சேர்றாங்க. வாவ், குகை சூப்பரா இருக்கே. ஜி பூம்பா. யாரது? யாரு வந்திருக்காங்க இங்க? நாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து மாயாவி இந்த குகைய பார்த்துட்டு போலான்னு வந்தோம். மாயாவி. சரி, இங்க வந்தவங்க யாரும் சும்மா திரும்பி போனதா சரித்திரமே இல்லை. ஐயோ மாயாவி, எங்களை எதுவும் பண்ணாதீங்க. நான் அப்படி சொல்லவில்லை. இங்கே வருவோருக்கு நான் வரம் கொடுப்பேன். என்ன வரம் வேண்டும்? ஓ, அப்படியா? அப்படின்னா என்ன காட்டு ராஜா ஆக்க முடியுமா? நான் மிருகங்களுக்கு வரம் கொடுக்க முடியாது, மனிதருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ எனக்கு ஒரு ரூம் நிறைய சாக்லேட்ஸ் கொடுங்க. அந்த ரூமோட கீயும் எங்கிட்டயே கொடுங்க.
எனக்கு மட்டும்தான் அந்த சாக்லேட்ஸ் கிடைக்கணும். சரி, நீ சொல்லு, உனக்கு என்ன வரம் வேண்டும்? மாயாவி, ஒரு வேலை பண்ணுவீங்களா? நாங்க எல்லாரும் பசியில இருக்கோம். ரொம்ப தூரமா நடந்து வந்திருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்களா? பாத்தியா, இவள் எல்லாருக்காகவும் சாப்பாடு கேட்கிறா. ஆனா நீ உனக்கு மட்டும் வேண்டும் என்று சொன்னாய். அது சுயநலம் இல்லையா? அந்த வரம் என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் அவள் கேட்ட வரம் என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். என்னை மன்னிச்சிடுங்க மாயாவி. மாயாவி ஒரு பெரிய கூடை நிறைய பழங்களும் பரிசுகளும் கொடுத்து மறைஞ்சு போயிடுறாரு. அவங்க அந்த சாகசிக பயணத்தை முன்னோக்கி போறாங்க. காடையே ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டு ராஜாக்கு இப்படி ஒரு சோதனையா? வாங்க கதைக்குள்ள போலாம். டேய், இங்க நமக்கு நல்லாவே வாழ முடியாதுடா. எங்க பார்த்தாலும் காட்டு ராஜாவோட தொல்லையா இருக்கு. எப்படி போனாலும் அவர் நம்மள சாப்பிடத்தான் முயற்சி பண்ணுவாரு. இதுக்கு என்னாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஆமா, இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். காட்டுராஜா மறைஞ்சிருந்துதான் வேட்டையாடுறாரு. நிம்மதியா இந்த காடு வழியா போய் தண்ணி கூட குடிக்க முடிய மாட்டேங்குது. விகடன் சொல்றது கரெக்ட் தான். என்னோட நண்பனு போன வாரம் தான் காட்டுராஜா இந்த மாதிரி மறைஞ்சிருந்த வேட்டையாடி சாப்பிட்டாரு. என்னையும் சாப்பிட ட்ரை பண்ணாரு. ஆனா நான் என்னோட திறமையால தப்பிச்சுட்டேன்டா சாமி. என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. அப்படியா? அது என்ன கபீஷ்? என்கிட்ட தான் நிறைய பழம் இருக்கே. அந்த பழத்தை ஒன்னொன்னா வழியில வைக்கலாம். காட்டுராஜா அதை சாப்பிட்டுட்டே வரும்போது பின்னாடி வழியா போய் முடிச்சு கட்டி போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? டேய் முட்டாள் கபீஷ், அறிவு சுத்தமா இல்லையாடா அவனுக்கு? காட்டுராஜா எவ்வளோ வெயிட், எவ்வளோ பலசாலின்னு உனக்கு தெரியுமாடா? அப்படி ஈஸியா எல்லாம் பின்னாடி போய் பிடிக்க எல்லாம் முடியாது. ஒரு வேலை பண்ணலாம். அவரு பழம் சாப்பிட்டுட்டு போகும்போது பின்னாடி வழி போய் அந்த பழம் இருக்குல்ல, அங்க தள்ளி விட்டுறலாம். அது முட்டாளுங்களா? யாரு முட்டாளுன்னு நிரூபிக்க போட்டி போடுறீங்களா என்ன? ராஜா எங்க பழம் சாப்பிடுவாரு? அப்படி அவரு பழம் சாப்பிடுவாருன்னா நம்ம ஏன் இந்த முடிவுக்கு வரணும்? அவரு சதை இறைச்சி மட்டும் தானே சாப்பிடுவாரு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, நீயே ஒரு ஐடியா கொடு. சொல்லு. ராஜா நடக்கிற வழியில நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு குழி வெட்டுவோம். அப்புறம் அந்த குழி மேல இலை புல்லெல்லாம் போட்டு மறைச்சிடுவோம். அவர் அப்படியே அந்த வழியா நடந்து வரும்போது அந்த குழியில விழுந்துடுவாரு. அப்புறம் நமக்கு நிம்மதிதான். சூப்பர் ஐடியா. நீ அறிவாளிங்கிறது நிரூபிச்சுட்டே இருக்க. ஆமா ஆமா, மத்தவங்களை சிக்க வைக்கிறதுல சின்ன பறவை புத்திசாலிதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்படி அவங்க எல்லாருமா சேர்ந்து காட்டுராஜா நடக்கிற வழியில குழி வெட்டி அது மேல இலை புல்லெல்லாம் போட்டு மறைக்கிறாங்க. The next day. சரி, எல்லாரும் சீக்கிரமா வாங்க. நாம அந்த மரத்து பின்னாடி போய் நின்னு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 hour later. இன்னைக்குன்னு பார்த்து காட்டுல வேட்டையாட யாருமே இல்லையே. ஐயோ, காப்பாத்துங்க. அப்படி அவங்க திட்டம் போட்ட மாதிரியே காட்டுராஜா குழியில விழுந்துட்டாரு. திராட்சை தோட்டங்களும் மற்றும் நிறைய வயலிடங்களும் உள்ள ஒரு சின்ன அழகான கிராமம். இங்க வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். மறுபடியும்
இந்த சின்ன பறவை என்னோட திராட்சை எல்லாம் சாப்பிடுதே, இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணுமே. 12 seconds அப்போ later. அந்த வழி வீரனோட சிநேகிதி ஜாரா வந்துட்டு இருந்தா. என்னாச்சு, ரொம்ப சோகமா இருக்கீங்க? உனக்கு தான் தெரியுமே, நான் வாழ்றதே இந்த திராட்சையை வித்துட்டு தான். ஆனா டெய்லி இந்த சின்ன பறவை வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறான். வருத்தப்படாதீங்க, இந்த பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம். அது எப்படி ஜாரா? அது நம்ம கரடி விகடன் இருக்கான்ல, ஆமா இருக்கான். விகடன் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். அவன் பார்த்துப்பான். அப்புறம் சின்ன பறவையோட பிரச்சனையே இருக்காது. ஆமா இல்ல? சரி, அப்படின்னா நீ சீக்கிரமா விகடனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லு. அப்படி ஜாரா வீரருக்கு உதவி பண்ணறதுக்காக விகடனை பார்த்து சின்ன பறவைய முடிச்சிட திட்டம் போடுறா. A few inches ஆனா later. அவங்க பேசுறது எல்லாமே சின்ன பறவை மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தா. ஓஹோ, என்னையே சிக்க வைக்க பிளான் பண்றீங்களா? நான் யாருன்னு காட்டி தரேன். இது கேட்ட சின்ன பறவை இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல திட்டம் போடுறா. ராஜா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம விகடன் அவன் தான் காட்டுக்கு புதிய ராஜான்னு ஊருக்கே சொல்லிட்டு நடக்கிறான். ஓஹோ, அப்படி பண்றானா அவன்? ஆமா, நீங்க ஒண்ணுக்குமே உதவாத ஒரு அடிமுட்டாள் ராஜான்னு சொல்லிட்டு நடக்கிறான். இது போக விகடன் எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு அவன் தான் புது காட்டு ராஜான்னு விளம்பரம் பண்றான். அப்படியா? இது எங்க நடக்குது? இந்த விவாதம் நம்ம வீரரோட திராட்சை தோட்டத்துல தான் நடக்குது. அப்படின்னா நான் வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் வரேன். சரி ராஜா, நீங்க வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் அந்த விகடனை சாப்பிட்டுடுங்க. இந்த காத்துக்கு ராஜாவா நீங்க மட்டும் போதும். அப்படி வீரரோட திராட்சை தோப்புக்கு காட்டு ராஜா வராரு. டேய் முட்டாள் விகடா, நீ என்ன பத்தியே காட்டுல ஏதோ பேசி நடக்கிறியா? வர இரு. ஐயோ காட்டு ராஜா, ஓடு தப்பிச்சிடுறேன். அப்படி சின்ன பறவை அவ புத்திசாலின்னு இங்கேயும் நிரூபிச்சிட்டான்.